தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாரியம்மாள் என்பவர் கணவன் செல்வகுமாரிடம் அடகு வைத்த நகைகள் குறித்து கேட்டதால் ஆத்திரத்தில் இந்த கொலை அரங்கேறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். தற்போது கொலை நடைபெற்றிருக்கிறது. அடுத்தடுத்து இப்படி கொலைகள் நடக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பாதுகாப்பு இல்லாத தன்மை உணர்றதா சொல்லப்படுது. விவரங்கள் என்ன? திருநெல்வேலி மாநகர பகுதியை ஒட்டி உள்ள பகுதி அது மேலப்பாளையம். பெரும்பாலும் இந்த பகுதி மக்கள் பீடி சுற்றுறது மட்டுமல்லாது கூலி தொழில் போன்ற தொழில் செஞ்சுதான் இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் தங்களோட பிழைப்பை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது மேலப்பாளையம் மாநகரத்திலிருந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமா உள்ள காலனி பீடி காலனி அப்படிம்பாங்க. பீடி தொழிலாளர்கள் மட்டுமே அங்க வச்சு வர ஒரு சூழ்நிலையில அங்கு கணவன் மனைவியாக செல்வகுமார் மற்றும் மாரியம்மாள் ஆகியோர் இருந்திருக்காங்க. 45 வயதான செல்வகுமார் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னோட மனைவியோட நகையை வாங்கி வங்கியில அடவு வச்சிருக்கிறார். அதாவது 25,000 ரூபாய்க்கு அடவு வச்சிருக்கிறாரு. அடவு வச்ச தொகையை ரொம்ப நாள திருப்பாத ஒரு சூழ்நிலையில கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வரும்போது ஒரு கட்டத்துல முற்றிய நிலையில செல்வகுமார் என்ன பண்ணிடுறாரு, தன்னோட மனைவி மாரியம்மாளை கொன்றுறாரு. கொன்றதோட இல்லாம என்ன பண்ணாரு, நேர ஸ்டேஷன்ல போய் ஆஜராகிறாரு. ஏற்கனவே நேற்று தான் சையத் அப்படிங்கிறவர் அந்த நிலத்தகராறு காரணமா கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் அளவுக்குள்ள தூரத்திலேயே இந்த கொலை நடந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில தொடர்ச்சியா மாநகர் பகுதிகளில் சில நாட்கள் அதை பார்த்தீங்கன்னா கடைசியா தீபக் ராஜா கொலைக்கு அப்புறம் ஒரு 20 நாளுக்கு மேல 20-25 நாளுக்கு வரை எந்த விதமான கொலையும் இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருந்து வந்த நிலையில தொடர்ச்சியா தற்போது இப்போ கொலைகள் நடைபெற்று இருக்கிறது இங்க உள்ள மக்கள் மத்தியில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொலை செய்யப்பட்ட இடங்களை சுற்றி தற்போது கொலை செய்யப்பட்ட இடத்தை சுற்றி தற்போது போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது. எப்பவுமே அந்த மேலப்பாளையம் அப்படிங்கிற பகுதி கொஞ்சம் சென்சிட்டிவான பகுதி மட்டுமல்லாது போலீசார் தரப்புல சொல்ல போறாங்க இட்ஸ் அ கிரைம் ப்ரோன் அண்ட் பிளாக் ஸ்பாட் வில்லேஜஸ் அப்படிம்பாங்க. அதாவது குற்றங்கள் அதிகமா நடைபெறக்கூடிய பகுதி. அதே மாதிரி கொலைகளும் அடிக்கடி விபத்து, அதாவது கொலைகள் உள்ளிட்ட பல்வேறு அசம்பாவிதங்கள் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்துல தொடர்ச்சி இப்போ 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக கொலைகளும் கொள்ளைகளும் நடைபெறுவது இங்குள்ள மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. போலீசார் தரப்புல இதை பற்றி கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு உண்டான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரவு பொழுதுகள்ல இனிமே காவலுக்கு அதாவது இரவு பொழுதுகளில் பாதுகாப்புக்கு 24 மணி நேரம் ஆட்கள் இனிமே நியமிக்கப்படும் சொல்லி போலீசார் தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.